ஹலோ வெல்கம் பேக் டு எம்ஹாபி பிளாக். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் எங்கிக்கிறேன்டா பள்ளிமுல்ல பானதுரையில் தான் இருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், நான் வந்து பானதுரைக்கு வந்தேன். லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன் பானதுரைக்கு வரேன்னு. ஆனால் வந்துட்டு மறுபடியும் நைட்டாக போனேன். அதுபோல் திருப்ப நேற்று வந்தேன். மட்டா சரி பானுக்குள்ளே விழுந்தி வந்தாச்சு நேரத்தில் நேற்று வந்தேன். அண்ட் வந்து இப்போ மெயினாக வந்து கடைக்கு வந்து ஒரு சின்ன சாமான் கொஞ்சம் வாங்கிட்டு போகிறதுக்கு. இன்றைக்கு வந்து வேறு லெவலில் குக்கிங் வீடியோ வண்டி. நான் வந்து மிச்ச நாளாக வந்து குக்கிங் வீடியோ ஒன்று போடலை. தெரியும், பெருநாள் ஹஜ்ஜு பெருநாளுக்கு வந்து நிறைய வந்து இறைச்சி கிடச்சி அதை வச்சு குக்கிங் வீடியோ ஒன்று செய்யத்தான் பிளான் இன்றைக்கி நைட்டுக்கு டிவிக்கு ஒன்று போடுறதுக்கு. ஓகே, அது வந்து நாளைக்கு இல்லை நாலு வீடியோவில் வரும். சாமானெல்லாம் வாங்கி கொண்டியாச்சு. சாமானும் ஃபோனையும் ரெண்டையும் ஒரே கையில் வச்சு கைநோவுது கைஸ். இதுதான் வீட்டுக்கு போகிற ரோட். ஓகே, நான் போவோம். வீட்டுக்கு போயிட்டு அடுத்தடுத்த வேலையை செல்ல. நான் வந்து என்னோட பள்ளி அவங்களுக்கு காட்ட வேணும். அண்ட் நான் பள்ளியில் பின்னுக்கு வேறு லெவல் மெமரிஸ் கொஞ்சம் இது. பள்ளி முல்ல ஜும்மா பள்ளி, அதில் பின்னுக்கு சின்ன காலத்துலேயே நிறைய மெமரிஸ் இருக்குது. அந்த பள்ளிமுல்ல ஜும்மா பள்ளி பின்னுக்கு மயவாடி இது அண்ட் பின்னுக்கு ஒரு இடம் உண்டு. அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ வந்து பள்ளிமுல்லையில் என்ன சில மெமரிஸை வந்து அவங்களோட ஷேர் பண்ணதுக்கு தான். காசு இந்த ரோட் பார்த்தீங்கன்னா நான் கிரிக்கெட் ப்ராக்டிஸ் விட்டு வார ரோடு தான். இந்த ரோடு தான் மெயினாக வாரே. இதுதான் பன்சலை, அந்த பள்ளிமுல்ல பன்சலை. இதை நான் வந்து எலெக்ஷன் வ்ளாக்லேயே அவங்களுக்கு காட்டிப்பேன். இதுதான் பன்சலை. இதே வந்து பெரிய ஒரு போகா மரம் ஒன்று வந்து உடஞ்சி புழிஞ்சி. இப்போ வந்து இங்கெல்லாம் வேறவா கெட்டுறாங்க. கெட்டி உள்ளுக்கு ஒரு சின்ன போகா மரம் நாட்டி வச்சுக்கிறாங்க. இதால் தான் வரேன். இந்த ரோட்டுக்கு பன்சல் ரோடு அண்டுவாங்க. நேராகவும் வரையிலும் சந்திரங்க பாறையால் நேராகவும் வரையிலும். அந்த ரோடு வந்து பள்ளி ரோடு. முன்னுக்கு தான் பள்ளிக்கு வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போய் சாமானை வச்சுட்டு உங்களுக்கு என் மாடிலேருந்து பள்ளியை காட்டுறேன். காசு வீட்டுக்கு வந்து பேக்கில் வச்சாச்சு. உங்களுக்கு மாடி ஏறி கொண்டீங்க உங்களுக்கு காட்டுறதுக்கு. மாடியில் ஏறினா வந்து ஃபுல்லாக பள்ளியும் நல்லா விளங்கும். அண்ட் வந்து இந்த மாடி வந்து நாங்கள் ஓடோல் காலத்துலேருந்து வந்து புறா வளர்த்தா இங்கே தான் ஃபுல்லாக இந்த மாடிலேருந்து இப்போ கொஞ்சம் நல்லா காடாகிட்டு மிச்ச நாள் வரல. அப்போ வந்து இந்த பின்னைக்கு இது ஈக்கல்ல, இது செஞ்சு ஈக்கல்ல. அப்போ நான் இன்றைக்கி வந்து என்னோடய புறா கூடிஞ்சு இன்றைக்கி மாதிரி தான் இந்த புறா கூடு. அன்றைக்கி என்னோடய ரிசாலத்து வந்து புறா வளர்த்தாரு. அன்றைக்கி அவன்கிட்ட விலங்கு இன்னும் கூடிக்காது. இன்றைக்கி தான் கூட்டிச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக கட்டிச்சு. இங்கே இது நான் வந்து புறா விளைப்போம். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். மெஜிக் ஒன்று காட்டுப்போம். மெஜிக் நீங்கள் மெஜிக் காரம் தானே நீங்கள்? இல்லை எப்படி வேர்ட் இல்லை அதான் ஈவல். எப்படி வந்த மெஜிக் நான் இப்படி செஞ்சோன்னே ஆணிகளை போகலாம். கை கேடுங்க பாவம், அதை கை கேடுங்க பாவம். இல்லை அப்படி இல்லை, ஆனால் மெஜிக்கில் எடுக்கணும். போல கையால் தொடாமல் கை எடுக்கணும். நம்பினா எல்லாட்டும் செல்லுவேன். அப்புறம் அதுதான் மெஜிக் கார ஆமீர். பாருங்கண்ணா, இன்னைக்கு ஃபுல்லாக வந்து மரம் முளைச்சிட்டு இன்றைக்கு 7 மண்டா வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ண தான் பிளான்ல இருந்துச்சு. ஆனால் வந்து எங்கே வேலை காசு இன்றைக்கு வந்து போக வேண்டிய இக்கட்டான சூழ்நிலை. இன்றைக்கே போகணும் பாதுகைக்கு. ஸோ வந்து இப்போ 3 மணிக்கு வந்து போவோம். ஸோ எனக்கு இன்றைக்கு க்ளீன் பண்ணி கொள்ளையில என்னை மண் இதெல்லாம் வந்து நான் முந்தி கார்டன் ஒன்றுமா என்னோட அம்மா நாட்டி கொண்டிருந்தாங்க. இப்போ எல்லாம் நான் பாதுகைக்கு போனதுக்கு போகிறோம் ஒன்றும் சரியாக இதாகாமல் இந்த காடு வளர்ந்துட்டு முந்தி நம்ம புறா வளர்க்குற டைம் வந்து கொட்டாங்க. இந்த மரம் மேலே எவ்வளோ ஈக்கல்ல அண்ட் இந்த இது ஈக்கல்ல. அப்போ என்னோட மெயின் போர்டர் தான் இந்த கூரை. அந்த கூரை தான் மெயின் போர்டர். அதில் தான் புறா எல்லாம் நிற்கும். ஆனால் அந்த டைம் வந்து சொல்லப்போனால் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமீர், நான் வந்து இந்த பள்ளி பின்னுக்கு போமா கப்ரு அதுக்கிட்ட போமா காய்ஸ். என்னோட டபுள் ஒன்று செட் ஆகிக்கிறேன். நான் வந்து பள்ளி பின்னுக்கு இந்த பள்ளிக்கு தான் வந்து நாங்கள் எல்லா விஷயத்துலையும் பள்ளிக்கு தான் போவோம். பள்ளி அண்ட் விளையாட்டுக்கு என்னாலும் பள்ளி பின்னுக்கு தோட்டம் இருந்துச்சு, தோட்டத்துக்கு தான் போவோம். அண்ட் வந்து இந்த பள்ளி பின்னுக்கு 6 ஒண்டிக்கு 6 அதுக்கப்புறம் அந்த ஒரு கார்டு ஒன்று வாங்கி கடவுள் கார்டுன்னு சொல்லி இப்போ அதுக்கெல்லாம் நான் போவோம். அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்காய்ஸ், பள்ளி தோட்டத்துக்கு போவோம். இப்போ உசுறு வந்த மாதிரி குளிர் தானே, சாப்பிட்டுட்டே போட்டுவோம். அது ரொம்ப சொல்லாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு போவோம். காய்ஸ், சாப்பாடு ரெடி, சாப்பிட்டுட்டே போக சொல்லிட்டாங்க. எங்களுக்கு வந்து பீஃபும் கோவா கறியும் இது.
ஓ பீஃப் கறி வேற லெவல் பீஃப் கோவா இந்த கொஞ்ச நாளுக்கும் தெரியும் பீஃப் தான் மெயின் ஆகிடும் ஹஜ்ஜி பேனால் பீஃப் கொழுப்பு உண்டு எனக்கு பீஃபில் வந்து பீஃபும் இல்லை கொழுப்பு தான் ரொம்ப பிடிக்கும் காய்ஸ் எனக்கு பீஃப்ல இந்த கொழுப்பு தான் ரொம்ப பிடிக்கும் ஆகும் நல்லா இருக்கு ஆனால் வந்து இது வந்து உடம்புக்கு நல்ல மாண்டு கேட்டால் வந்து கேள்விக்குறி தான் அது ரொம்ப டேஸ்ட் ஆகிடும் காய்ஸ் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு இப்போ போகணுன்னு பார்த்தா மழை பெய்யுது காய்ச்சி என் மொத்தத்தில் போவோம் காய்ச்சி அசர்பாங்க சொல்லிட்டு பள்ளிக்கு வரேன் காய்ச்சி சாப்பிட்டுட்டு வருவேன்னு பார்க்க போல சரியான மழை இப்படி பசர் பேங்க சொல்லி பள்ளிக்கு வந்தேன் இப்போ வந்து நான் காட்டுறேன் பள்ளி பின்னுக்கு எப்படி இருக்கேன்னு காட்டுறேன் வாங்க போவோம் காய்ச்சி பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களோட பள்ளிமுல்லை பள்ளி பின்பக்கம் மையவாடி இதுதான் மையவாடி பார்த்தீங்கன்னா எங்களோட நிறைய பேர் வந்து இங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க எல்லாம் ஃப்ளைட் ஒன்று போகுது போகல நாங்களும் ஒரு நாளைக்கு இங்கே தான் வரணும் மையவாடிக்கு இந்த பள்ளி மையவாடி வரப்போகுள்ள ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல் அண்ட் எனக்கு வந்து மறுமையை பற்றின ஒரு என்ன சொல்கிறேன் பயம் ஒன்று வரும் நாங்களும் இன்றைக்கி வரணும் நான் இந்த உலகத்தில் பொடுப்போக்காக வாழ்ந்து கொண்டு கேளா நாங்கள் உலகத்துக்கு வாழறதுக்கு ஒரு நோக்கம் உண்டிகி அந்த நோக்கம் எல்லாமே வந்து பள்ளி பின்னுக்கு அதாவது ஒரு மையவாடி ஒன்றுக்கு வந்தோம்னா இல்லை விளங்கி கொள்ளையிலும் காசு பார்த்தீங்கன்னா தான் மையவாடி அண்ட் வந்து இன்னைக்கு தான் வந்து நாங்கள் கிரிக்கெட் விளாட்றேன் முந்தி அப்போ வந்து இப்படி மண் இறச்சிக்கல்ல இப்போ வந்து ஃபுல்லாக கீழே உடச்சி மண் இறச்சிக்கிறாங்க விலங்குதாய்க்கும் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிறாங்க ஆனால் வந்து முந்தி வந்து இந்த அளவுக்கு தான் இங்கே மீஞ்சி நான் இங்கே வந்து முந்தி கிரிக்கெட் விளாட்றேன் அங்கெல்லாம் வந்து மதுரசாய்க்கு எனக்கு இப்போ இன்றைக்கி 6 இங்கே வந்து கஞ்சி குடிக்கிற இடம் இதில் தான் வந்து கஞ்சி கொடுப்பாங்க மாற மெமரிஸ் சின்னத்தில் வந்து இணைய கஞ்சி குடிப்போம் அப்போ நாங்கள் இணைந்து அங்கே மட்டும் போலில் நீக்கும் அப்போ போலில் நீந்து வந்து நாங்கள் கஞ்சி எடுப்போம் மாற எக்ஸ்பீரியன்ஸுக்காக இங்கே வந்து தெரியும் நான் ஒரு 15-16 வயசு வர காலம் நான் பள்ளி முள்ளாட்டு தான் இருந்தேன் அப்போ மிச்சம் வந்து இங்கே தான் வந்து அந்த நோம்பு டைமெல்லாம் தெரியும் இந்த பின்னுக்கு ஃபுல்லாக வந்து கிரிக்கெட் விளாட்டு அண்ட் வந்து நோம்பில் இன்னும் ஒரு எங்களோட என்டர்டைன்மெண்ட் இடம் உண்டு தான் இந்த பின்னுக்கு பள்ளி பின்னுக்கு வந்து ஒரு இதோண்டி கடவுள் காடுன்னு சொன்னேன் அந்த இடம் இது காட்டுறேன் இந்த இதுதான் இடம் நான் வந்து இங்கால போவோம் அப்போ வந்து இதெல்லாம் இப்படி அடைச்சிக்கல்ல இதெல்லாம் புதுசாக தான் அடைச்சாங்க ஃபுல்லாக காடுமா முளைச்சிட்டு இதால் வந்து போகலும் அந்த பின்னுக்கு கடவுள் காடு இந்த கடவுள் காடுக்கு போயிட்டு அங்கே என்டர்டைன் பண்ணுவோம் அங்கே பின்னுக்கு ஆறு விளங்குதா காய்ஸ் அது 6 விளங்குது அன்றைக்கு 6 இருக்குது இதால் போகிறதுக்கு வந்து இப்போ இன்றைக்கி சரியான இடம் உண்டு இல்லை மரமெல்லாம் உடஞ்சி கொஞ்சம் அங்கே அபுல் ஆகி என் மழை காலம் மழையும் வந்து ஃபாஸ்ட்டாக பெய்யுது ஸோ வந்து நான் போகல இல்லாட்டி வந்து பெய்து காட்டிஞ்சு அன்றைக்கி வந்து 6 இருக்குது பொல்கோட ரிவர் ஒரு டிஃப்ரெண்ட்டான மெமரிஸ் கேஷ் இன்றைக்கெல்லாம் வந்து நான் முந்தி ஒரே அதாவது வீட்டில் இருந்து ஸ்கூல் இல்லாத டைமில் ஒரே இங்கே தான் வரேன் அண்ட் ஸ்கூல் விட்டா ஆஃப்டர் ஒரு ஸ்கூல் விட்ட டைம் ஒரு 3 மணி ஆஃப்டர் 3 எல்லாம் இங்கே தான் வரேன் பள்ளி தோட்டத்தில் கிரிக்கெட் விளாட்டு அப்படியே தான் வந்து என்னோடய காலம் முழுக்க போச்சு அது ஒரு காலம் காசு இதெல்லாம் ஒரு மெமரிஸ் இப்போ நினச்சாலும் வந்து அந்த காலத்துக்கு போவேல அந்த காலம் சின்ன காலம் வந்து ஒரு மறக்க முடியாத காலம் ஆனால் இப்போ வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு 23 வயசு ஆனால் இப்போவும் வந்து எனக்கு பிடிச்ச காலம் என்ன நான் என் லைஃப்பில் பிடிச்ச காலம் என்ன சின்ன காலம் அதாவது ஒரு 10 வயசுலேருந்து ஒரு 15 அந்த 5 வருஷம் மீதி தானே மாற வருஷம் வயசு அந்த மெமரிஸ் ஆனால் அந்த டைமில் வந்து நான் இந்த சுச்சுவேஷன் அந்த டைமில் வந்து எங்களுக்கு பெருசாக தான் ஆசை எப்போ பெருசாக யோசிச்சு கொண்டு இப்போ நாங்கள் பெருசாகிட்டோம் இப்போ மறுபடியும் அந்த சின்ன காசுக்கு போக கிடைக்காதான்னு ஒரு ஏக்கம் காசு இப்போ மழை உரமாக போகுது நாங்கள் அவசரமாக பேத்துக்கொள்வோம் எப்படி அண்டு மழையும் ஃபாஸ்ட்டாக பெய்யுது அவசரமாக போவோம் காசு மறந்துட்டு இந்த பள்ளிமுல்லை பள்ளியில் தான்
பெரிய ஒரு ஜிஆரம் உண்டு 40 அடி ஜிஆரம் உண்டு அதையும் காட்டுறேன் அங்கால தான் வந்தேன் அதுக்கு இங்கால சைடில் இந்த இங்கால தான் நிற்கிது இந்த இன்னும் வந்து நிறைய பேர் வருவாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெட்டியாக வச்சுக்கிறாங்க 40 அடி ஜிஆரம் உண்டிக்கு அண்ட் இன்னைக்கு வந்து லொக்கா ஆகிக்குதுண்டா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 2 ஜிஆரம் இன்னைக்கு யார் டண்டெல்லாம் அதில் போட்டிருந்துச்சு அந்த கல்வெட்டெல்லாம் இன்னைக்கு யார் டெவர் டண்டெல்லாம் எனக்கு சரியாக சப்ஜெக்ட் தெரியா நீங்களும் பாலந்தூர் சைட் வந்தீங்கன்னா இந்த ஜியாரத்தை பார்த்துட்டு போங்க அண்ட் இந்த ஜியாரத்தை பற்றி என்ன சரி தெரியுமாண்டா கட்டாயம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ் பள்ளியோட வைப்பை பார்த்தீங்க மெமரிஸை பார்த்தீங்க அண்ட் வந்து எங்கள்கிட்ட தோட்டத்தில் நிறைய புல் வலிக்குது சரியா எல்லோரும் வந்து தன்சல் போகணும் தன்சல் நான் சொன்ன தன்சல்லாம் போத்தே வரல நான் தன்சல் தாருனண்டு ஐஸ்கிரீம் வாங்கி கோன் வாங்கி ஐஸ்கிரீம் கோனில் போட்டு கொடுக்குற மாதிரி பிளான் ஒன்று பண்ணேன் ஆனால் மழை பெய்யுது இப்போ நான் கொடுத்தேன்டா கடைசியில் ஏசி படம் வரும் கும்பமாக்கிட்ட ஸோ அந்த ஐடியா விட்டுட்டேன் நான் கொடுக்குற ஐடியா இல்லை கொடுத்தே போகிற ஏசியும் படையில் அண்ட் வந்து நான் ஃபஸ்ட்டு வீடியோ தொடங்க போல பார்த்துருப்பீங்க பாபிக்யூ வந்து போட்ட பிளானில் இருந்தேன் பாபிக்யூ பிளானும் மழை பெய்யுது காய்ஸ் எப்படி போட போகிறனோ தெரியா பார்ப்போம் பாபிக்யூ பிளான் என்ன நடக்க போகுதுன்ட்டு ஓகே காய்ஸ் தோட்டத்துக்குள்ளே வந்தாச்சு காய்ஸ் தான் என்னோட தோட்டம் இந்த முன்னாடி இருக்கிற வந்து என்னோட பழைய வீடு அண்ட் பின்னுக்கு தான் என்னோட வீடெல்லாம் இருக்குது காய்ஸ் எங்களோட வீடு தான் பின்னாடி இருக்கிற மேல் வீடு காய்ஸ் வீட்டை வந்துட்டேன் மழை பெஞ்சு இப்போ வந்து நின்றுட்டு நல்ல ஒரு கிளைமேட் பாருங்கள் சில்லாகி நான் இப்போ மாடியில் இருக்கிறேன் ஒரு டிஃப்ரெண்ட்டான வைப் வேறு மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து பாபிக்யூ போட்ட பிளான்ஸ் எல்லாம் மீன்ச்சு அதுக்கு தான் சாமான்லாம் வாங்கிட்டு வந்தேன் தெரியும் ஹஜ்ஜு பெருநாளைக்கு இறைச்சல் நிறைய கிடச்சிக்குது அதை வச்சு பாபிக்யூ போட்டு வீடியோ போடுவோம் ஆனால் மழை பெஞ்சு பாப்போம் போட கிடைக்குமோ தெரியா இதுதான் அதை விட்டு பின்னு கேட்குற இடம் ஃபுல்லாக வந்து ஒரு காடோட இருக்குது போட கிடைக்குமோ தெரியா ஃபுல்லாக வந்து மழை பெஞ்சு அந்த பிளான்ஸ் எல்லாம் சொதப்பிட்டு காய்ஸ் காகேஷுக்கு வந்தேன் அந்த பிளானை வந்து செய்ய போகிறேன் ஏசி பட்டாலும் பரவாயில்ல காய்ஸ் ஐஸ்கிரீமும் கோனும் வாங்கியாச்சு வாங்க போவோம் ஏச்சு கேட்குற கேட்காமங்கிற ரெண்டாவது கதை ஆனால் வந்து எல்லாருக்கும் சந்தோஷம் ஆகிக்கும் இந்த ஐஸ்கிரீம் வந்து குடிக்கிறேன்ட்டு எனக்கு வந்து சின்னத்துலேருந்து சரியாக நான் ஐஸ்கிரீம் குடிக்கிறேன் காய்ஸ் ஐஸ்கிரீம் எல்லாம் சாமானம் கிடைச்சுன்னா இப்படி போடை இப்படி அள்ளி இப்படி போடை காய்ஸ் எல்லாம் மீக்கிறாங்க ஆமீரை காணும் ஆமீர் தான் காலிலேருந்து கேட்டுக்கொண்டு தான் ஐஸ்கிரீம் தன்சலுக்கு போகணுமென்று கடைசியில் ஆமீரை காணும் ஆமீரை கூட்டிகிட்டு வர்றதுக்கு அவரை நானும் அனுப்பிக்கிறேன் ஆமீரை ஸ்பெஷல் இருந்தால் அவர் தான் எங்களோட ஃபேமிலியிலே லாஸ்ட் வாரிசு ஸோ அவரை தான் அவர் தான் மெயினாக கேட்டுக்கொண்டு இருந்தார் அவர் வரட்டும் வந்தே போகிறது ஐஸ்கிரீம் எல்லாம் இருக்கும் கூட்டு வந்துட்டான் ஆமீர் கேட்டை மூட்டு அவன் தான் எங்கட ஹீரோ என்ன கதை ஓல் நீங்க வந்து போது எங்கட ஐஸ்கிரீம் வாங்க அந்த ஐஸ்கிரீம் தான் சொல்ல கொடுக்க எப்படி அந்த ஆமீட்ட கையால தான் தன்சல் சரியா ஆமாடா சரி ஆமீர் நீங்க கேட்ட மாதிரி தன்சல் ரெடியா நீயோட கையால எங்கட தோட்டத்துக்கு எல்லாரும் தன்சல் கொடுக்க போறேன் சரியா இவ்வளோ என்ன தெரியுமா இவ்வளோ என்ன வாவ் எடி நல்லா சரி வீங்க நான் எடுக்கும் பிச்சாச்சு ஆமாம் சரி வா அதில் எத்தனை கண்ணுங்க இல்லை பொட்டிலண்டா போட்டிக்கு போய் அடே மறு என்ன இடையில 18 தான் போட்டிக்குங்க 18 தான் ஆகி நான் வந்து தன்சலை கொடுவேன் ஐஸ்கிரீம் தான் என் தோட்டத்தில் எத்தனை பேர் மொத்தம் உம்மா புள்ளவாள் எல்லாருக்கும் சேர்த்து கொடுவேன் 75 அடே பொய்யாரன் அட 75 பேர் தான் தோட்டத்தில் எப்படி என்ன மூளை 75 சொல்லி ஒரு 30-40 விட்டு கொண்டு போக பாக்குறா எப்படி
இல்லை காய்ச்சி நாங்கள் ஐஸ்கிரீம் அல்ல கரண்டி ஆமையில கையில் கொடுப்போம் மாமி எனக்கு அள்ளி காட்டுங்களே மாமி நல்லா போகாது அது அப்படி இல்லை ஃபஸ்ட்டுக்கு அள்ளணும் அது இல்லாட்டா பிஏ அது பின்னால் தான் நாங்களே அள்ளுவோம் இதால் எப்படி அள்ளணும் போல ஐஸ்கிரீம் உடஞ்சிடாமடா கோன் உடஞ்சிடாம வாவ் கோனியோ வேற இல்லை ஒடையாத எல்லாம் ஒன்று தான் உடஞ்சி தான் நான் போட்டு சரியா போன பொடி காய்ச்சினா இப்படி தான் போடிக்கு வாவ் காய்ஸ் ஃபர்ஸ்ட் ஐஸ்கிரீம் மாமி இருக்கு என்ன வாவ் எப்படி அதோரா போலாது அதை பிடிங்க எல்லாத்தையும் யார் எடுக்க போகிறாங்க என்னோட புள்ளைய கொடுப்போம் இதான் நீ அவர் என்ன தின்னு ரெண்டே மாற வந்த நீ ரெண்டு தின்னுதான் ஐஸ்கிரீம் வடிதேடா ஹத்தரா வாட்டி நான் தின்ன போகிறேன் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க வேற லெவலா நான் வந்து அவசரமாக ஐஸ்கிரீமை போட்டு எல்லாரும் கொடுப்பேன் உண்டு வாவ் வாவ் ஆக்கி கொண்டு எத்தனை பேர் 5 தான் இதை அங்கே விட்டு அவளுக்கு கொடுங்க சுரு கொடுங்க வடியுது சுரு கொடுங்க உடஞ்ச கோன் ஆவிது கொடுக்கும் ஆவிது கோன் தேவையில்ல உடஞ்ச கோன் பரவாயில்லண்ணா ஆமாம் நீங்கள் தான் கொடுக்கணும் எல்லாரும் இப்போ யாருக்கு நீ உனக்கு 2 தந்தி இவன் யார் இவன் கொடுங்க வேறு மோமன் நானும் வேறு கொடுத்துட்டான் ஆனால் எத்தனை தேவை என்ன மகனுக்கு அவன் வீட்டில் எத்தனை பேர் 3 பேர் வாப்ப வரல என்ன வேணா வா வீட்டில் வச்சான் குடு நீ திண்டேடா நீ மறுபடியும் சரிதான் கையில் போட்டியப்பா உண்மையும் பண்ணிய புரிஞ்சுக்கா சரி அவனை கையில் போட்டியன் கையில் இப்போ கோன் தரையெல்லாம் கையில் போட்டு தின்னு அழிச்சிடுவா நான் வீடியோ எடுக்க அழிச்சதுக்கு இல்லை நல்லா டேஸ்டா குடு நல்லா ஐயா அட தடுமல் வருமோ தெரியாது அவனுக்கு ஐஸ்கிரீமை கொடுக்குறேன் கடைசியில் எனக்கு ஏசி பாட்ட வேண்டிய வருமோ தெரியா கொண்டல ஏன்னா கொண்டல ஐஸ்கிரீமா இப்படி தான் ஐஸ்கிரீம் கொடுக்குறேன் பிஸியாகி நான் வரவாசிக்கு மேலே ஈக்கி காய்ஸ் குடித்ததுக்கு இப்போ வந்து செகண்ட் ரவுண்ட் எல்லாம் கைக்கு கொடுக்குறேன் அவனுக்கு செகண்ட் ரவுண்டு கையக்கணும் போதுமா வரல வா ஒன்றும் தள்ளி தாரில்ல தேவையில்ல தள்ளி போதுமா இன்னும் கொஞ்சம் கோணு மீக்கி எக்ஸ்ட்ரா இப்போ அவங்கள வேலைக்கு போனாக்கள் நான் வீட்டுக்கு வரல அவங்களுக்கெல்லாம் தான் மீதிக்கு அந்திக்கு அவங்களுக்கெல்லாம் கொடுப்போம் ஐஸ் எல்லாருக்கும் வந்து கிடைச்சிது ஐஸ்கிரீம் உங்களுக்கு ஐஸ்கிரீம் கிடைச்சல வாங்க தம்பி பரவாயில்லண்ணா கொஞ்சம் கொட்டின கணக்கு எடுக்கணும் எல்லாம் வீடியோ எடுக்க அவனு ஆக்கி வேணா அவன் டான்ஸ் வந்து ஆடேடா டான்ஸ் இல்லை கசிதா உண்டு ஜா தைபா காய்ஸ் அவன் மாற கசிதா பாடுறதான் தான் காய்ஸ் எல்லாரும் கொடுத்து நானே தின்னல தின்னதான் பரவாயில்ல இன்னொன்று போட்டேன் அமுக்கு உள்ளது அப்போ தான் நிறைய நேரத்துக்கு தின்னேன் ஐஸ்கிரீம் கரைஞ்சதை போட்டு கரையாததை போடு ஐஸ்கிரீம் ஆயிடுச்சு ஐஸ் இங்கேக்கு வடியுது ஐஸ் ஐஸ்கிரீம் வந்து உண்மைக்கு வந்து எனக்கு என்னன்னு தெரியா ஐஸ்கிரீம் என்ன ரொம்ப பிடிக்கும் கொப்புரேட் பாட்டை வச்சாதடா பாட்டெல்லாம் வந்து வெறில் அனுப்பினே தான் அதுதான் ஃபுல்லாக பேத்தி ஐஸ்கிரீம் தின்ன போல ஃபுல்லாக தின்னணும் இல்லை நான் அந்த ஸ்கூல்ட்டு வர போகலாம் போடுவான் கொஞ்சம் போகல மேலே தின்னோடனே ஐஸ்கிரீம் முடிஞ்சு
காய்ஸ் வட்டப்பீட்டேலேருந்து எல்லாம் வீட்டுலேருந்து லைவாக பார்க்குறாங்க ஸ்லோக் செய்கிறத. கையில் போட்டுவிட 2 காயம் பிடி ஆகே அட ஆக்கி ஓனர் ஒன்றும் பஸ் மூணாந்தே அட ஆகே மாட்டி அதை பெரிய ஆக்கி போடாத அவளுக்கும் எல்லாருக்கும் மருவ வரையலும் சரி இதாய் கிரீஸ் மூத்த மரத்துக்கு ஒன்று ஐஸ்கிரீம் எடுக்கிறான் வரான் மூத்த வராங்க வரான்ல ஆகே இதை ஏன்டா சுதாவுக்கு கொஞ்சம் போட்டா சுதா காய நீட்டேன் கொஞ்சம் காய நீட்டும் காயம் பிடி இல்லாட்டி சுதா 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 காய சுதா காய பிடி அடுத்த போ மரத்தோண்டி இல்லை இது ஐஸ்கிரீம் காய்ஸ் நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாச்சு. ஆமாம் எங்கள் அங்கே பார்த்து பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்டா யார் ஃப்ரெண்ட் அம்மா சாப்பிட்டு முடிஞ்ச ஐஸ்கிரீம் எல்லாம் கையை சூப்பிங்க போல ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு. ஓகே ஓகே நான் வீடியோ முடிச்சு கொள்வோம். சரி ஏன்டா ஃபாலோவர்ஸுக்கு பாய் சொல்லுங்க பாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க சொல்லுடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு ஐஸ்கிரீம் வாங்கி தான் நான் சேனலை சப்ஸ்கிரைப் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே காய்ஸ் பண்ணுங்க. ஓகே காய்ஸ் பாய் சொல்லு பாய்.